Perform dismantling clutch assembly, cleaning and inspecting parts. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த மாடியூலில் கிளட்ச் அசெம்பிளியை அகற்றுவது, பாகங்களை சுத்தம் செய்தல் போன்றவற்றை செய்ய போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொண்டிருக்க முடியும். அவை வாகனத்திலிருந்து கிளட்சை கண்டறியவும், வாகனத்திலிருந்து கிளட்சை அகற்றவும், கிளட்ச் அசெம்பிளியின் பாகங்களை அடையாளம் காணவும், கிளட்ச் பாகங்களை சுத்தம் செய்யவும், கிளட்ச் பாகங்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவும். இப்போது தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவைப்படும் டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1 நம்பர், சென்டர் பஞ்ச் 10 cm 1 நம்பர், சர்க்ளிப் பைலர்ஸ் 15 cm எக்ஸ்பேண்டிங் டைப் 1 நம்பர், மைக்ரோமீட்டர் அவுட்சைட் 0 25 mm 25 50, கிளட்ச் ஜிக் 1 நம்பர், டார்க் wrench 5 to 35 Nm, 12 to 68 Nm, 50 to 225 Nm 1 number, feeler gauge 20 blades metric 1 number, oil can 0.5 to 0.25 liter capacity 1 number, cleaning tray 45 into 30 cm 1 number, bearing puller screw powered, hydraulic powered attachments களுடன் இயங்கும் maximum spread 80, 200 மற்றும் 300 mm ஒரு எண், bearing புல்லருடன் puller screw powered 2 mm gap 1 number, vehicle workshop manual 1 number, magnetic base உடன் கூடிய dial gauge மற்றும் dial indicator 1 number, aligning arbors 1 number, எக்யூப்மெண்ட்டுகள் மற்றும் மெஷினரிகள், வெஹிக்கிள் 1 நம்பர், மெட்டீரியல்கள் சோப் ஆயில், கிரீஸ், கெரோசின், பனியன் கிளாத், கியர் ஆயில் SAE 90. உங்கள் காரை நீங்கள் ஆக்சிலரேட் செய்து விடும்போது என்ஜினின் கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷனுக்கு இடையே பவரை மாற்ற ஒரு கிளட்ச் சிஸ்டம் ஈடுபட்டுள்ளது. கரண்ட் ஆனது தொடர்ந்து டிரான்ஸ்மிஷனுக்கு நகர்ந்தால் வீல்கள் எப்பொழுதும் காரை முன்னோக்கி செலுத்தும். எனவே என்ஜினின் பவரை மற்ற பவர் ட்ரெயினிலிருந்து டிஸ்கனெக்ட் செய்ய அனுமதிக்கும் ஒரு காம்பனன்ட் தேவைப்படுகிறது. இது ஒரு நபரை வெஹிக்கிளின் ஸ்பீடை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அனுமதிக்கிறது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலும் அல்லது மேனுவல் கியர் பாக்ஸாக இருந்தாலும் கிளட்சுகள் ஒரே நோக்கத்திற்காக சர்வீஸ் செய்கின்றன. இது உங்கள் காரை ஆக்சிலரேட்டிங், டீசெலரேட்டிங் மற்றும் ஸ்டாப்பிங் செய்ய கட்டுப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது. டாஸ்க் 1: வெஹிக்கிளில் கிளட்சை லொகேட் செய்யவும். ஃப்ளைவீல் மற்றும் கியர் பாக்ஸ் இடையே உள்ள இன்டெகிரல் கனெக்ஷன் வெஹிக்கிளின் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் உள்ள கிளட்ச் மூலம் ஈஸியாக்கப்படுகிறது. கிளட்சுகள் மற்ற இடங்களில் இருந்தாலும் அவை எப்போதும் டிரான்ஸ்மிஷனில் காணப்படும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிளட்சிற்கு இது இன்புட் ஷாஃப்டில் பெல் ஹவுசிங்கிற்கு, என்ஜினின் கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷன் ஹவுசிங்கிற்கு இடையில் பொசிஷன் செய்யப்படுகிறது. ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் டிரான்ஸ் ஆக்சல் அசெம்பிளியின் உள்ளே கிளட்சுகளின் சீரீஸ் அமைந்துள்ளது. டாஸ்க் 2: வெஹிக்கிளிலிருந்து கிளட்ச் அசெம்பிளியை ரிமூவ் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி கிளட்ச் கவர் மற்றும் ஃப்ளைவீல் ஆகியவை இருந்த பொசிஷனில் சிறிது கலர் மார்க் செய்வதன் மூலம் ஸ்டார்ட் செய்யவும். ரீசெட் செய்யும் போது கிளட்ச் கவர் மற்றும் ஃப்ளைவீலில் ஏற்கனவே இருந்த பொசிஷனை உறுதி செய்ய இந்த மார்க் அலைன் செய்யப்படும். இதனால் ஃப்ளைவீல் மற்றும் கிளட்ச் கவரின் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்து கிளட்ச் கவர் மவுண்டிங்கில் உள்ள செட் ஸ்க்ரூக்களிலிருந்து லாக்கிங் வயரை ரிமூவ் செய்யவும். செட் ஸ்க்ரூக்களின் மொத்த எண்ணிக்கையை எண்ணுங்கள். இந்த ஸ்டெப்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வது கிளட்ச் பார்ட்டுகளை மீண்டும் ஒன்றாக கனெக்ட் செய்துள்ளதை உறுதி செய்ய உதவுகிறது. டாஸ்க் 3: கிளட்ச் அசெம்பிளியை டிஸ்மேண்டலிங் செய்தல். பிரஷர் பிளேட் மற்றும் கிளட்ச் கவர் ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடைய பொசிஷனை மார்க் செய்வதன் மூலம் ஸ்டார்ட் செய்யவும். பின்னர் கிளட்ச் ஜிக் மீது கிளட்ச் அசெம்பிளியை வைக்கவும். கிளட்ச் ஜிக்கில் உள்ள ஸ்லாட்டுகளை பிரஷர் பிளேட்டில் உள்ள த்ரஸ்ட் பேடின் சீட்டுடன் அலைன் செய்ய உறுதி செய்யவும். கிளட்ச் ஜிக் மூலம் ஸ்பிரிங் கப்புகளை கம்ப்ரஸ் செய்யவும். அதன் பிறகு பிரஷர் பேடின் மவுண்டிங் ஸ்க்ரூவை லூஸ் செய்து
காட்டப்பட்டுள்ளபடி பிரஷர் பேடுகளை ரிமூவ் செய்யவும். ஸ்பிரிங் கப்புகளிலிருந்து லோடுகளை விடுவிப்பதன் மூலம் முடிக்கவும். இந்த ஸ்டெப்புகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வது கிளட்ச் பார்ட்டுகளை கவனமாகவும் கண்ட்ரோல்டு வேயில் பிரிக்க உதவுகிறது. அடுத்து பிரஷர் பிளேட் ஸ்பிரிங், கிளட்ச் கவர் அசம்பிளி மற்றும் கிளட்ச் ஜிக்கிலிருந்து பிரஷர் பேடுகளை ரிமூவ் செய்யவும். ரீடெய்னிங் பிளேட்டின் மவுண்டிங் செட் ஸ்க்ரூக்களை லூஸ் செய்து ரீடெய்னிங் பிளேட்டை ரிமூவ் செய்யவும். பின்னர் கிளட்ச் ஃபிங்கர் பிராக்கெட்டை வைத்திருக்கும் மவுண்டிங் செட் ஸ்க்ரூக்களை லூஸ் செய்து கிளட்ச் ஃபிங்கர்கள், பிராக்கெட்டுகள் மற்றும் எக்ஸென்ட்ரிக் பின் ஆகியவற்றை எடுக்கவும். டாஸ்க் 4 ஒரு கிளட்ச் அசம்பிளியின் பார்ட்டுகளை ஐடென்டிஃபை செய்யவும். அலைனிங் ஆபரையும் கிளட்ச் ஜிக்கையும் பயன்படுத்தவும். மேலும் கிளட்ச் பீசஸ்களை ரிமூவ் செய்யவும். கிளட்ச் கவர், ஃப்ளைவீல், மவுண்டிங் செட் ஸ்க்ரூ, பைலட் பேரிங், ஷாஃப்ட் ஸ்ப்ளைன், கிளட்ச் பிளேட், பெக், அலைனிங் ஆபர், டிரைவ் ஷாஃப்ட். டாஸ்க் 5 கிளட்ச் பார்ட்டுகளை சுத்தம் செய்யவும். கிளட்சின் பாகங்களான பிரஷர் பிளேட், ஃபேஸ் பிளேட், கிளட்ச் பிளேட், ஸ்பிரிங் வித் ராயல் பிளேட், ரிலீஸ் பேரிங், ரிலீஸ் லீவர் மற்றும் பைலட் பேரிங்குகளை கெரசின் கொண்டு சுத்தம் செய்து ட்ரை செய்த துணியால் சுத்தமாக துடைக்கவும். டாஸ்க் 6 கிளட்ச் பாகங்களில் உள்ள டிஃபெக்ட்டுகளை செக் செய்யவும். லைனிங் வேர், பர்னிங் மார்க்ஸ், லூஸ் ரிவெட்ஸ், புரோக்கன் ஸ்பிரிங், லைனிங்கில் உள்ள கிராக்குகள், ஸ்ப்ளைனில் உள்ள வியர் உள்ளிட்ட பல்வேறு இண்டிகேட்டர்களை கிளட்ச் பிளேட்டை அசஸ் செய்வதன் மூலம் செய்யவும். தொடர்ந்து பிரஷர் பிளேட் மற்றும் ஃபேஸ் பிளேட்டை எக்ஸாமின் செய்யவும். ரேடியல் ஹீட் கிராக்குகள், வியர் மற்றும் டேப்பரை செக் செய்யவும். ஸ்பிரிங்குகளை பார்வையிட்டு ஏதேனும் கிராக்குகள் இருக்கிறதா என பாருங்கள். மேலும் ஸ்பிரிங்குகளின் ஃப்ரீ லென்த்தை மெஷர் செய்ய மற்றும் ஆக்யூரசிக்காக ஸ்பெசிஃபிகேஷன்களுடன் கம்பேர் செய்வதற்கு ஒரு ஸ்பிரிங் கம்ப்ரெஷன் டெஸ்டரை பயன்படுத்தவும். ஃபிங்கரின் வியரை செக் செய்து பைலட் பியரிங் மற்றும் ரிலீஸ் பியரிங் இரண்டையும் கூர்ந்து கவனிக்கவும். ரிலீசிங் பியரிங்கில் வியர், பிட்டிங் அல்லது பர்ன் மார்க்கிங்கள் போன்ற அறிகுறிகள் இருக்கிறதா என செக் செய்யவும். மேனுவலில் உள்ள கைடன்ஸின் படி குறைபாடு உள்ள பார்ட்டுகளை மாற்றவும். வியர் உள்ளதா என வித்ட்ராயல் பிளேட்டை செக் செய்யவும். வியரின் அறிகுறிகள் தென்படுகிறதா என்று வித்ட்ராயல் பிளேட்டை பார்த்து செக்கிங்கை முடிக்கவும். மேனுவலில் கைட் செய்யப்பட்டுள்ளபடி குறைபாடுள்ள பார்ட்டுகளை மாற்றவும். இதை கவனமாக எக்ஸாமின் செய்வதன் மூலம் முழு கிளட்ச் அசம்பிளியையும் முழுமையாக இவாலுவேட் செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. மேலும் தேவைக்கேற்ப வியர் அல்லது டேமேஜ் ஆன பார்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பயிற்சியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். நாம் வாகனத்திலிருந்து கிளட்சை கண்டறியவும், வாகனத்திலிருந்து கிளட்சை அகற்றவும், கிளட்ச் அசம்பிளியின் பாகங்களை கண்டறியவும், கிளட்ச் பாகங்களை சுத்தம் செய்யவும், கிளட்ச் பாகங்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டோம். இதனால் கிளட்ச் அசம்பிளியை அகற்றுவது, சுத்தம் செய்வது மற்றும் அதன் பாகங்களை ஆய்வு செய்வது போன்றவற்றை செய்ய நாம் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். நன்றி.